5,00,000க்கான பணப்பெட்டி டாஸ்கில் வந்து விஷால் வந்து வின் பண்ணியிருப்பார். பட் வின் பண்ணது வந்து ஓகே சந்தோஷம் தான். பட் அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள் வந்து நீங்கள் லைவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓவர் பில்டப், ஓவர் இது இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பவித்ரா வந்து அவங்க உள்ளே வந்தது வந்து பார்த்தோன்னா பெரிய மாஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ரௌடாகவும் ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஜாக்லின் அதே மாதிரி தான். கடைசி 2 செகண்டில் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் விஷால் வின் பண்ணது என்னமோ வந்து பயங்கரமாக யாரும் பண்ணாத ஒரு டாஸ்க்கை பண்ண மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுடைய அந்த வெற்றியை வந்து கொண்டாடுற அந்த விஷயங்கள் வந்து சுற்றி ஃபேன்ஸு, அது லேடிஸ் ஃபேன்ஸோட கூட்டம்லாம் ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் முத்து யார் ஃபைனல் வின் பண்ணுறாங்களோ அதிகமாக முத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் அவருடைய ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து தான் எல்லா அமௌண்ட்டும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டுருக்கு. உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து இப்படி பிரித்து கொடுத்தா அந்த கடைசி மூமெண்ட்டில் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து காசு வந்து ரொம்ப கம்மியாக இப்போ பாருங்க 40 லட்சம் தான் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலுமே வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டு மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.